ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி விலாக் எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு சாட்டர்டே எங்களுக்கு காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்கள் டே எப்படி போச்சு, நாங்கள் ஃபேமிலியோடு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணோங்கிறத தான் ஷேர் பண்ணியிருக்கேன். சனிக்கிழமைங்கிறதுனால வழக்கம் போல் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பால் பாக்கெட்லாம் வாங்கிட்டு வந்து டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீக் டேஸில் மோஸ்ட்லி காலையில் டீ குடிக்கிறதே இல்லை. ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாம் காலையிலே சமைக்கணுங்கிறதுனால கொஞ்சம் ஹரிபரியாக இருக்கும். டீ போட்டு ரிலாக்ஸாக உட்காந்து குடிக்கிறதுக்கெல்லாம் டைம் இருக்காது. எனக்கு இந்த டீ குடிக்கிறது மட்டும் கடகடன்னு குடித்தா பிடிக்கவே செய்யாது. ரிலாக்ஸாக உட்காந்து அமர குடித்தா தான் அந்த டீ குடித்ததோட ஒரு ஃபீலிங்ஸே இருக்கும். ஆட்லின் எழுந்திரிக்கிறதுக்குள்ளே டீ போட்டு ஃப்ரீயாக உட்காந்து குடிக்கலான்னு பார்த்தேன். கரெக்டாக பால் சூடு பண்ணவுமே அவள் எழுந்திரிச்சு வந்துட்டா. அவள் எப்போதுமே காலையில் 8:30 இல்லைனா 9 மணிக்கு தான் எழுந்திரிப்பா. காலையில் 6 மணி போல் ஒரு டைம் பசியில் எழுந்திரிப்பா. அப்போ போல் இந்த ஃபார்முலா பவுடர் இருக்கா, அதை வெந்நீரில் கலக்கி கொடுத்துருவோம் பால் மாதிரி. அதை குடிச்சிட்டு அப்படியே தூங்கிடுவா. இன்றைக்கி காலையில் சீக்கிரமாக அவள் எழுந்திரிக்கலை. ஏன்னா நாங்கள் தூங்குனதுனாலையான்னு தெரியலை, எங்கள் கூட சேர்ந்தே தூங்கிட்டா. இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கா. அவள் எழுந்திரிச்ச உடனே அவளுக்கு குடிக்க ஏதாச்சும் கொடுக்கணும். கொஞ்சம் பசிக்கின்ட்டு அழுவா. அந்த டைமில் ஃபார்முலா பவுட்ரு வந்து கலக்கி கொடுத்துருவோம், அவள் குடிச்சிருவா. இன்றைக்கும் அவங்க அப்பா ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க போல். ஆனால் அதுக்கப்புறம் தூங்கலை. ஏன்னா எப்போதும் அவள் எழுந்திரிக்கக்கூடிய டைம் ஆகிடுச்சு. அவளே அப்படி வெளியில் வந்துட்டா. நைட்டெல்லாம் இடையில பசியில் முழிச்சு அழுதானா நான்லாம் எழுந்திரிக்கவே மாட்டேன். அவங்க அப்பாவே எழுந்திரிச்சு ஃபார்முலா மில்க்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அவள் அப்படியே குடிச்சிட்டு தூங்கிடுவா. ஸோ இது வரைக்கும் எனக்கு நைட்டு தூக்கத்துக்குன்னு பிரச்சனை வந்ததே கிடையாது. அவள் எழுந்திரிச்சு வந்த உடனே அவளுக்கு ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணி விட்டுட்டு நானும் டீ போட்டு குடிச்சிக்கிட்டேன். நாங்கள் டீ குடிக்கும்போது எப்போதுமே அவளும் எங்கள் பக்கத்தில் வந்துடுவா. சூடாக இருக்கனால கொடுக்க முடியாது. ஆனால் அவளுக்குன்னு கொஞ்சம் டீயை நான் ஆற வச்சுருப்பேன். ஆறினதுக்கப்புறமா அதை ஃபீடிங் பாட்டிலில் அடைச்சி கொடுத்துட்டேன்னா அவள் அப்படியே குடிச்சிடுவா. எல்லா வாரமுமே ஹஸ்பண்ட்க்கு சாட்டர்டே சண்டே லீவு தான். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுமே ரிலாக்ஸாக உட்காந்து செஞ்சால் போதும். எந்த ஒரு அவசரமும் இல்லை. லன்ச் டைமில் ப்ரிப்பேர் பண்ணினா போதும். மாவு அரைச்சது கொஞ்சமாக வீட்டில் இருந்தது. அதனால் காலையிலக்கு தோசையும் தேங்காய் சட்னியும் தான் செய்ய போகிறேன். காலையிலேயே கொஞ்சம் ஸ்வீட்டும் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ரவா கேசரினா ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். ரவா கேசரி வீட்டில் செஞ்சு ரொம்ப நாள் ஆகிருச்சு. அதனால இன்றைக்கி கொஞ்சம் செய்யலான்னு பார்த்தேன். ரொம்ப நாளாக கொஞ்சம் ரவை மட்டும் வீட்டில் மிச்சம் இருந்தது. இந்த உப்புமா கிச்சடி இதெல்லாம் பண்ணினது போக அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன், வண்டு எதுவுமே வந்துடக்கூடாதுன்னு. அதை எடுத்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பைரி டேட் மட்டும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேசரி வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் செய்ய போகிற இதே மெத்தடில் செஞ்சோன்னா இந்த கல்யாண வீட்டிலலாம் சாப்பிடுவோம்ல, டிஃபனுக்கு ஒரு கேசரி கொடுப்பாங்களே, அதே டேஸ்ட்டில் அதே ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கணும். நெய் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோத்துக்கு கேசரி வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெய் சேர்த்ததுக்கப்புறமா அதில் வந்து கேஷ்யூநட் அப்புறம் காஞ்ச முந்திரி இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கணும். என்கிட்ட இன்றைக்கி கேஷ்யூநட் இல்லை, அதனால் காஞ்ச முந்திரியை மட்டும் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். அது வறுத்ததுக்கப்புறமா தனியாக ஒரு பாத்திரத்தில் அதை எடுத்து மாற்றி வச்சிடணும். அதுக்கப்புறமா அதே நெய்யில் ரவை நமக்கு எந்த அளவுக்கு ரவை வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கணும். இன்றைக்கி நான் ஒரு சின்ன கப் அளவுக்கு 1 கப் இருக்கும், அந்த அளவுக்கு தான் ரவை சேர்த்துருக்குறேன். அதை நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். அந்த நெய்யோடு சேர்ந்து ரவை நல்லா வறுபட்டு வரும்போது ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறமா 1 கப் ரவைக்கு 2 கிளாஸ் தண்ணிங்கிற அளவு சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேமை ஃபுல்லாக கம்மி பண்ணிடணும். அதாவது சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த டைமில் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கேசரி பவுடர் தான் சேர்த்துருந்தேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி பார்த்தேன் கலர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. எனக்கு அதுவே ஓகேவாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து மணத்துக்காக ஏலக்காய் வந்து சேர்த்துக்கணும். நான் 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிட்டேன். ஏலக்காய் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றினப்பவே அந்த ஏலக்காவை சேர்த்துக்கிட்டோன்னா ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷத்துலேயே ரவையெல்லாம் நல்லா குக் ஆகி இந்த அளவுக்கு திரண்டு வர ஆரம்பிச்சிரும். இதுக்கப்புறமா வந்து ஒயிட் சுகர் நமக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துக்கணும். சுகர் சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த சுகர் மெல்ட் ஆகி கொஞ்சம் கூட ரவை வந்து லூஸ் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுக்கப்புறமா ஃப்ளேமை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு
கடைசியாக ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த கல்யாண வீட்டில் வைப்பாங்களே ஸ்பூனில் எடுத்து வலிக்கிட்டு போகிற மாதிரி, அந்த மாதிரியே இருக்கும். அண்ட் மார்னிங் செஞ்சுட்டு இதை நம்ம ஈவினிங் எடுக்கோனாலும் கட்டியாலாம் ஆகாது. காலையில் எப்படி இருந்ததோ அதே சாஃப்டோட ஈவினிங் வரை இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனல் டச்சிங்காக நம்ம வறுத்து வச்சுருக்கிற கேஷ்யூ நட், கிஸ்மிஸ் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டா போதும். கரெக்டாக நான் கேசரி பண்ணி முடிக்க டைமுக்குள்ளே ஹஸ்பண்டும் எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டாங்க. ஸோ டீ போட்டு வச்சுருந்ததை திரும்ப ரீஹீட் பண்ணிவிட்டு அவங்களுக்குமே கொடுத்தாச்சு. அவங்க அப்பா இருந்தாங்கன்னா ஆட்லின் மோஸ்ட்லி என்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டா, அவங்க கூடயே இருந்துக்குவா. ஸோ நானும் காலையில் டிஃபன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். தேங்காய் சட்னி பண்ணும்போது எங்கள் வீட்டில் காரத்துக்கு மிளகாக்கு பதிலாக வத்தல் போட்டு செஞ்சோன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் இந்த தோசை, இட்லி இது எல்லாத்துக்குமே தேங்காய் சட்னி, சாம்பார் இதை விட தக்காளி சட்னி வச்சா விரும்பி எல்லாருமே சாப்பிடுவாங்க. இன்றைக்கி தேங்காய் சட்னி பண்ணுறதுக்கு தேங்காய் கூட கொஞ்சமாக பொரிகடலை, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சி தான் செஞ்சுருந்தேன். லாஸ்ட் டைம் எல்லாத்துக்கும் பிடிக்குங்கிறதுனால வத்தல் போட்டு சட்னி செஞ்சுருந்தேன். 2 வத்தல் தான் போட்டிருந்தேன். ஆனால் ரொம்ப காரமாகிருச்சு, யாருமே சாப்பிட முடியலை. கடைசியில் வேஸ்ட்டாக தான் போச்சு. இப்போ வாங்கின வத்தல் வந்து ரொம்ப காரமாக இருக்குது. ரொம்ப காரமாக இருந்தால் ஆட்லின் சாப்பிட முடியாதுங்கிறதுனால தான் பச்சை மிளகாவே போட்டு அரைச்சி சட்னி வச்சுட்டேன். அப்படியே ஒரு டிஸ்கஷன் வேறு போய்கிட்டே இருந்தது. இன்னும் ஒரு வாரத்தில் கிறிஸ்மஸ் வரப்போகுது. கிறிஸ்மஸ்க்கான ஷாப்பிங் எதுவுமே பண்ணலையே, இன்றைக்கி ஈவினிங் போயிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். இப்போலாம் சாயங்காலம் ஆகிருச்சுனாலே அடிக்கடி மழை வேறு வருது. போயிட்டு வரும்போது மழை வேறு வந்துடக்கூடாது, அப்புறம் ஆட்லின் வேறு நனைஞ்சிருவா அப்படின்ட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். ஈவினிங் போல் கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலான்னு விட்டுட்டோம். அதுக்கப்புறமா சட்னியெல்லாம் வச்சுட்டு தோசையெல்லாம் சுட ஆரம்பிச்சிட்டேன். வீக்கெண்ட்னா நாங்கள் காலையில் சாப்பிட்றதுக்கே 10 மணிக்கிட்ட ஆகிரும், காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிறதுனால. அண்ட் காலையில் நாங்கள் யாருமே ரொம்ப ஹெவியாலாம் சாப்பிட மாட்டோம். ஹஸ்பண்டுமே கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. அதனால் 6-7 தோசை கிட்ட தான் சுட்டுக்கிட்டேன். தோசையும் வந்து மொந்தமாலாம் சுடலை, பேப்பர் ரோஸ்ட் மாதிரி தான் சுட்டி எடுத்திருந்தேன். ஹஸ்பண்ட் ஒரு 4 சாப்பிடுவாங்க, அப்புறம் நான் 2, பாப்பாவுக்கு 1ன்னு ஒரு 7 தோசை மட்டும்தான் டக்குன்னு சுட்டு எடுத்தாச்சு. இப்போல்லாம் தோசைக்கு பகுதி புழுங்கல் அரிசியும் பகுதி பச்சரிசியும் சேர்த்து அரைக்கிறதுனால தோசையை மொந்தமாக சுட்டாலும் நல்லா சாஃப்டாக இருக்குது, பேப்பர் ரோஸ்ட் மாதிரி சுட்டாலும் நல்லா மொறுமொறுன்னு வருது. நான் தோசை சுட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஆட்லினும் அவங்க அப்பாவும் விளையாண்டுக்கிட்டே இருந்தால். மோஸ்ட்லி நான் வந்து குக் பண்ணும்போது ஆட்லினா தூக்கி வச்சு குக் பண்ணுறதுக்கு பழக்கவே இல்லை. ஏன்னா அதை வந்து பிள்ளைங்க பார்த்துட்டே இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் எப்போல்லாம் நம்ம சமையல் வேலை பார்க்குறோமோ அப்போல்லாம் அவங்களுக்கு வந்து பார்க்கணும் போல் இருக்கும், நம்மளை தூக்கி வைக்க சொல்லி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் நான் பண்ணினதே இல்லை. ஆனால் கிச்சனுக்குள்ளே வருவாள், கிச்சனுக்குள்ளே வந்து அதை இதையும் எடுத்துகிட்டே இருப்பாள். மசாலா வச்சுருக்கிற பாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து விளையாண்டுட்ருப்பா. அப்பப்போ அதட்டி விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த டைம் போயிடுவாள். ஆனால் அதுக்கப்புறமா வந்து திரும்பவும் அதை பண்ண ஆரம்பிப்பாள். இன்றைக்கி ஹஸ்பண்ட் தான் அவளுக்கு தோசை சுடுறது எப்படின்னா தெரியட்டும், ஒரு டைமாச்சும் அவளை தூக்கி வச்சு தோசை சுடுன்னு சொன்னதுனால ஒரு 2 தோசை சுடுற வரைக்கும் மட்டும் ஆட்லினை தூக்கி வச்சுருந்தேன். ஆனால் அவளுக்கு இதை பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. பட் இதையே நம்ம பழக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு குக் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். எல்லாத்தையும் சமைச்சதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் ஹாலில் எடுத்து வச்சுட்டு நாங்களும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்போதுமே நாங்கள் எவ்வளோ லேட் ஆனாலும் ஒன்றா தான் சாப்பிடுவோம். ஒரு சில டைம் மட்டும் ரேராக ரொம்ப பசிச்சிருச்சு, எனக்கு ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போயிருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து தனியாக சாப்பிடுவேன். இப்போலாம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு உட்காரும்போது ஆட்லினும் வந்து உட்காந்துப்பா. அவளுக்குமே கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொடுத்துப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு அவளுக்கு எப்படி சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கிடும், அவள் பழகிக்கவும் செய்வாள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சாப்பிட்ற வரைக்கும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டாள். எனக்கு தோசையிலையும் ஒரு 1/4 தோசை போல் குட்டி குட்டியாக பிச்சு கொடுத்துட்டேன். பிச்சு எப்படி சாப்பிட்ணுன்னு இது வரைக்கும் அவளுக்கு தெரியலை. நம்ம பிச்சு கொடுத்துட்டோன்னா அவள் எடுத்து எடுத்து சாப்பிட்டுப்பா. இந்த மாதிரி தான் இட்லி எல்லாத்தையுமே செய்வேன். ஸோ அவளுமே சாப்பிட்டுட்டு இருந்தா, எங்களையும் சாப்பிட்ற வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. நாங்களுமே ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் இந்த இட்லி, தோசை இதுக்கு எல்லாத்துக்கும் கூட வச்சு சாப்பிட்றதுக்காக வீட்டிலேருந்து வரும்போதே தேங்காய் பொடி எங்கள் அம்மா இடித்து கொடுத்துருந்தாங்க. முன்னாடிலாம் ஹஸ்பண்டுக்கு இந்த தேங்காய் பொடியில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரொம்ப சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் நான் ஊரில் இருந்து ஒரு டைம் கொண்டு வந்துட்டேன்னா எனக்கு வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும், நான் மட்டும் சாப்பிட்றதுனால. இப்போ ஆன்ட்டோக்கும் அந்த டேஸ்ட்டு பிடிச்சி போனதுனால அவங்களுமே வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டக்குன்னு வந்து தேங்காய் பொடி தீர்ந்து போயிடுது இப்போல்லாம். இந்த தேங்காய் பொடி வந்து இட்லி, தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்.
நான் எப்போதுமே ஆட்லினுக்கு நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாப்பாடு கொடுக்க மாட்டேன். ஏன்னா எங்கள் கூட உட்காந்தானா அவளும் கொஞ்சம் சாப்பிட பழகிக்குவா. இதே ஃபஸ்ட்டு நான் அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டோன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டாலும் அவள் எடுத்து சாப்பிட மாட்டா வயிறு ஃபுல்லானதுனால. அதனால் ஃபஸ்ட்டு அவளை பழக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அவளுக்கு வந்து நான் சாப்பாடு கொடுப்பேன். இன்றைக்குமே நாங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் அவளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தேன். நாங்கள் சாப்பிட்டுட்டு வச்சுருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே ஹஸ்பண்ட் அதை எடுத்து கிச்சனில் வச்சுட்டாங்க. இன்றைக்கி காலையில் இருந்தே நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்தது. எப்போ வெயில் அடிக்கி எப்போ மழை வருதுன்னு இப்போல்லாம் சொல்லவே முடியலை. சத்து மாவு அரைக்கிறதுக்காக கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து காய போடணும். 2 வாரத்துக்கு முன்னாடி இதை வந்து ஃப்ரெண்டு ஊரில் இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்க பையனுக்கு இந்த சத்து மாவு தான் கொடுக்கேன்னாங்க நல்லா இருக்குன்னு. ஸோ ஆட்லினுக்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நானும் வெயில் அடிக்கும் போதெல்லாம் காய போடுறதுக்கு சோம்பேறி பட்டு போய் இருப்பேன். ஆனால் நான் காய போடணும்னு நினைக்கிற நேரம் கரெக்டாக மழையும் வந்துடும். இன்றைக்கி எப்படியாவது இதை காய போட்டு அரைச்சிடணும்னு சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். சத்து மாவு வந்து நான் கூழ் காய்ச்சி கொடுப்பேன் ஆட்லினுக்கு. அதை ஒரு டைம் ஃபுட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன். எப்படின்னா இப்போ காலையில் மத்தியானம் நைட்டுன்னு டின்னர் சாப்பிட்றதால அதுக்கு இடையில இருக்கிற டைம் வந்து கொஞ்சம் லிக்யூடாக இருக்கிற மாதிரி கூழ் காய்ச்சி வச்சுட்டு அதை ஃபீடிங் பாட்டிலில் அடைச்சி கொடுத்துருவேன். இடையில அதை குடிச்சிருவா. குழந்தைங்கள பொறுத்தவரையில் எந்த ஒரு ஃபுட்டையுமே ஸ்டார்டிங்கில் அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இருந்தே நம்ம வந்து பழக்கிடணும். ஏன்னா நான் இப்படி தான் சின்ன பிள்ளையில இருந்தே நான் அவளுக்கு வந்து ராகி கூழ் கொடுத்துட்டே இருப்பேன். அது வந்து இப்போவும் குடிக்கா. ஆனால் இடையில வாரத்துக்கு 2 டைம் பீட்ரூட் கேரட் இதை அரைச்சி வந்து ஜூஸாக கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் ஸ்டார்டிங்கில் நல்லா குடிச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் நான் விட்டுட்டேன். அப்புறம் அவளுக்கு வந்து அந்த டேஸ்ட் அப்படியே மறந்து போயிடுச்சு. இப்போ கொடுத்தா குடிக்கவே மாட்டேங்கிறா. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் சாலிட் ஃபுட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த டைமில் இருந்தே ஸ்வீட் ரொம்ப கொடுத்து பழக்கிடக்கூடாது. அதாவது இந்த நாட்டு சர்க்கரை, ஒயிட் சுகர் இதெல்லாம் போட்டு ரொம்ப பழக்கிடக்கூடாது. அதை நம்ம கொடுத்து பழக்கினாலும் அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட்னஸ் இல்லைன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதோட டேஸ்ட்டே தெரியாத மாதிரி ரொம்ப யூஸ் பண்ணாமல் ஃபுட்டு கொடுத்தே பழக்கிடணும். நான் எப்போதுமே வந்து ராகி கூழ் பண்ணும்போது அதுக்கு வந்து பனங்கற்கண்டு சேர்ப்பேன். பட் ஒரு சின்ன ஒரு டேஸ்ட்டுக்காக தான் சேர்ப்பேனே தவிர அந்த ஸ்வீட்னஸ் வந்து தெரியணுங்கிறதுக்கு சேர்க்க மாட்டேன். அதனால் இப்போ வரைக்கும் ஸ்வீட் இல்லாமல் நான் ராகி கூழ் கொடுத்தாலும் அவள் வந்து சாப்பிட்றதா. எல்லாத்தையுமே எடுத்து மாடியில் கொண்டு போய் வெயிலில் காய வச்சுட்டு வந்துட்டேன். இதில் வந்து ஒரு 5-6 மில்லட்ஸோட பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும். மற்ற எந்த ஐட்டமோட பேருமே எனக்கு தெரியாது, பார்த்ததும் இல்லை. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கான்னு எனக்கு இதை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியவே செஞ்சுது. அதுக்கப்புறமா வீட்டில் வந்து சின்ன சின்ன வேலைகள் இருந்தது. அந்த வேலையெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த சோஃபாவில் வந்து அதுக்கு மேலே போட்டிருந்த கிளாத் வந்து வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்தேன். ஆனால் அதுக்கப்புறம் போடவே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் இருக்கும். ஸோ இப்போ புதுசாக வந்து இதுக்கு மேலே போடுறதுக்காக ஒரு கிளாத் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி ஓகே, இன்றைக்கி புதுசாக அதை போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு போட்டு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சோஃபாவுக்கு அப்படியே அது ஆப்ட் ஆகிற மாதிரியே இருந்தது. இதுக்கு கவர் பண்ணதுக்கு அப்புறமா எத்தனை டைம் நான் அதை நீட்டாக எடுத்து போட்டாலுமே ஆட்லின் திரும்ப திரும்ப அதை உடச்சி போட தான் செய்வாள். திரும்ப திரும்ப நான் அதை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் அது இல்லாமலும் சோஃபாவை பார்க்குறதுக்கு நல்லா இல்லை, இன்னொன்று அழுக்கும் படிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதையும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்காத ஒரு வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது ஏன்னு தெரியலை, இப்போல்லாம் இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது. 3 நாள் ஆகிட்டு வாஷ் பண்ணி காய போட்ட ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து லாண்ட்ரி பேஸ்கெட்டில் சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தேன். இதுக்கு மேலே காய போட்டு எடுத்து வைக்கிறதுக்கு பேஸ்கெட்டில் வந்து இடம் இல்லை. அந்த ரீசன்னால் சரி ஓகே எல்லாத்தையும் மடிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ஏன்னு தெரியலை, இப்போல்லாம் ட்ரெஸ்ஸு மடிக்கிறதுனால ரொம்ப சோம்பேறியாக இருக்குது. ஆனால் ஒன்ஸ் நான் மடிக்கணும்னு உட்காந்துட்டேன்னா 15 நிமிஷத்தில் எல்லாத்தையுமே க்ளீனாக மடித்து எடுத்து வச்சுருவேன். சுத்தமாக எனக்கு மடிக்க பிடிக்காத ட்ரெஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஷர்ட் தான். எனக்கு அது மடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சூப்பராக மடிப்பாங்க. அவங்க மடித்தாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை அயர்ன் பண்ணவே வேண்டாம். மடிக்கும்போதே கையை வச்சு நல்லா தேய்ச்சி அந்தளவுக்கு அழகாக மடித்து வைப்பாங்க. எனக்கு மேரேஜ் ஆகி வந்த புதுசுலலாம் அவங்களோட ஷர்ட்டை மடிக்கவே தெரியாது. சும்மா ஏதோ சுருட்டி வைக்கிற மாதிரி வைப்பேன். அதுக்கப்புறம் அவங்க தான் சொல்லி தந்தாங்க இந்த மாதிரி மடிக்கணும்னு. ஏன்னா அவங்க பிஜியில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கும்போது அங்கே வந்து அயர்ன் பண்ணியெல்லாம் போட மாட்டாங்களாம். நல்லா நீட்டாக மடித்து அதை அப்படியே எடுத்து பெட்டுக்கு கீழே வச்சுருவாங்களாம். அது அப்புறம் அயர்ன் பண்ணின மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் மடித்து தாங்கன்னு சொன்னேன்னா பக்கமே வரமாட்டாங்க. என்னமோ பண்ணு அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு விட்டுருவாங்க. ஆனால் நான் வீட்டில் இல்லைன்னா அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் அவங்க நீட்டாக எடுத்து மடித்து வச்சுருவாங்க.
மடித்த உடனேயே எல்லா ட்ரெஸ்ஸையும் அதது இடத்துல எடுத்து வச்சிடணும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எடுத்து வைக்கணும்னு நினச்சா கூட ஆட்லின் தூங்கி முழிச்சு எழுந்திரிச்சு வந்து எல்லாத்தையும் உடச்சி போட்டுருவா. இப்போல்லாம் ரூமில் இருக்க ஷெல்ஃபில் கீழே எதுவுமே வைக்க முடியறதில்ல. எது வச்சாலும் அவள் வந்து எடுத்து அதை விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுதா. ரெண்டல் ஹவுஸுங்கிறதுனால ரொம்ப ஸ்பேஸ் இல்லாததுனால கஷ்டமாகவும் இருக்குது திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக. புதுசாக ஏதாச்சும் யூனிட் வாங்கணுன்னாலும் அடுத்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அங்கே அதை வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குமான்னு தெரியலை. ஏன்னா இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டிலையே எங்களுக்கு எல்லா திங்ஸும் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது ஸ்பேஸ். இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே காய போட்டிருந்த மில்லட்ஸ் எல்லாமே காஞ்சிருச்சு. அதையுமே எடுத்து ஒரு கவரில் போட்டுட்டு ஹஸ்பண்ட்டை பொடிக்க கொடுத்து விட்டுட்டேன். அவங்க ஒரு சின்ன வேலையாக வெளியில் போகணுன்னு சொன்னாங்க. ஸோ வரும்போது இதையுமே பொடிச்சிட்டு வாங்கன்னு தான் கொடுத்து விட்டுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். குவான்டிட்டி பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு தெரியலை, ஆனால் வெயிட் நல்லா இருந்தது. அவங்களையும் அனுப்பி விட்டுட்டு அவங்க போனதுக்கப்புறமா நான் லன்ச்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து என்னென்னா பூண்டு குழம்பு, நல்லா தேங்காய் வறுத்தரைச்ச பூண்டு குழம்பும் ஆம்லேட்டும் போட்டு சாப்பிட்றதா தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு சோறு வைக்கிறதுக்காக ஒலைய அடுப்பில் போட்டுட்டு அது கொதித்ததுக்கப்புறமா அரிசி எல்லாத்தையும் கழுகி அதில் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த குழம்பு வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி தான். எப்படி பண்ணணும்னு எங்கள் அம்மாக்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இந்த குழம்புக்கு வந்து தேங்காவை நல்லா வறுத்து அரைச்சி சேர்த்துக்கணும். மோஸ்ட்லி எங்கள் அம்மா வைக்கிற குழம்பு எல்லாத்துலேயுமே தேங்காவை வறுத்து அரைச்சி சேர்ப்பாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பூண்டு குழம்பு வந்து மண்பானையில் தான் செய்ய போகிறேன். ரீசெண்டாக வந்து மண்பானைக்கு வந்து நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். அதில் வந்து சமைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஊருக்கு போயிருக்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு மண் பாத்திரம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது வந்து பிளாக் கலர் 115. இப்போ ஊருக்கு போயிருக்கும்போது ஒரு மண்பானை வாங்கினேன். சின்னது தான், 50 ரூபான்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் கொஞ்சம் ஊர்லேருந்து கொண்டு வர்றதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நான் வந்து ட்ராலியில் ட்ரெஸ்ஸுக்கு இடையில வச்சு கொண்டு வந்தேன். நல்ல வேளை வீடு வந்து சேர்கிற வரைக்கும் உடையவே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து துருவின தேங்காவை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கணும். அதில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வறுக்கணும். தேங்காய் எண்ணெயாக இருந்தால் இன்னும் பெட்ரு, நல்லா அரோமாவாக இருக்கும். கோல்டன் கலரில் வர்ற அளவுக்கு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி கலரில் வந்ததுக்கப்புறமா அப்படியே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட் இருக்கும்போதே அதில் வந்து மிளகாத்தூள், காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கணும், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த சூட்டோட ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுக்கணும். இந்த தேங்காவை நம்ம அரைக்கும்போது அது கூட கொஞ்சமாக புளி சேர்த்து அரைக்கணும். அதனால் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம கையில் புளி எடுத்து அதை வந்து நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அந்த நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு இருக்கணும். அந்த புளியையும் வந்து இது கூடயே நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போது இதை அப்படியே நம்ம ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டு குழம்பு பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறையவே பூண்டு சேர்த்துக்கணும். நான் ஆல்ரெடி தோலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதுலேருந்து கொஞ்சமாக பூண்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். அப்புறவு ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி ஒன்று வந்து ரஃபாக 1 2 கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். குழம்பு வைக்கிறதுக்காக நான் இன்றைக்கி எடுத்திருக்கிற பூண்டோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 2 முழு பூண்டு இருக்கும். அதை வந்து எடுத்திருக்கேன். பூண்டு குழம்பு வைக்கிறதுக்கு பொதுவாகவே கடலை எண்ணெய் சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த பூண்டு குழம்பெல்லாம் அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோன்னா அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்காது. ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணுறவங்களுமே இந்த பூண்டு குழம்பெல்லாம் நல்லாவே சாப்பிட்லாம். வறுத்து வச்சுருக்க தேங்காயெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா அதை அப்படியே பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நல்லா அரைச்சி. அதுக்கப்புறமா மண்பானையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்ததுக்கப்புறமா பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கிட்டால் போதும். வதக்குனதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய், வறுத்த தேங்காய், அந்த இதை அப்படியே சேர்த்துக்க வேண்டியதுதான். அப்புறம் வேணுங்க அளவு தண்ணியும் சேர்த்துட்டு உப்பு போட்டுட்டு மீடியம் டு சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிட்டோன்னா போதும். நல்லா வற்றி வந்துடும். அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எடுத்தோன்னா போதும். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாகவே மண்பானையில் சமைச்சாலே அதோடய டேஸ்ட் வந்து தனியாக தான் இருக்கும். அதுலேயும் இந்த மீன் குழம்பெல்லாம் மண்பானையில் செஞ்சோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் பொதுவாக எப்போதுமே எங்கள் அம்மா மீன் குழம்பெல்லாம் மண்பானையில் தான் செய்வாங்க. அதை பார்த்து தான் நானுமே வந்து மண்பானையில் குக் பண்ணணும்னு இப்போ ஒரு 2 மண்பானை கிட்ட வாங்கி வச்சுருக்கேன். இது கூட அப்பளம் எல்லாம் பொரிச்சு வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நாங்கள் பூண்டு குழம்பு கூட சாப்பிட்றதுக்கு ஆம்லேட் தான் செஞ்சுருந்தோம்.
குழம்பெல்லாம் வச்சு முடிக்கிறதுக்குள்ளே சோறுமே வெந்துருச்சு. அதுக்கப்புறமா அதை எல்லாத்தையும் வடித்து வச்சுட்டு ஆட்லினுக்கு வந்து ஒரு முட்டை தான் பொரிச்சு கொடுத்தேன். ஊர்லேருந்து வரும்போது அவளுக்காக கொஞ்சம் நாட்டுக்கோழி முட்டை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதில் ஒரு முட்டை மட்டும் ஃபைனலாக மிச்சம் இருந்தது. அதை வந்து ஜஸ்ட்டு உப்பு போட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு கிண்டி கொடுத்துட்டோன்னா அவள் வந்து சாப்பிட்ருவா. ஏன்னா முட்டையை வந்து பாயில் பண்ணி கொடுக்கும்போது அதோட வெள்ளைக்கருவை வந்து சாப்பிட்ருதா. ஆனால் அந்த மஞ்சக்கருவை வந்து சாப்பிடவே மாட்டேக்கு. அது அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி முட்டையை கிண்டி கொடுத்தோன்னா மஞ்சக்கருவும் சேர்த்து சாப்பிட்ருதா, வெள்ளைக்கருவையும் சாப்பிட்ருதா. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆம்லேட் போட்டுக்கிட்டேன். நல்லா வெங்காயம் நிறைய போட்டு சாப்பிட்டா எங்கள் 2 பேத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அது கூட கொஞ்சமாக பெப்பர் மேலே தூவிட்டு ஆம்லேட் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஹஸ்பண்ட் வந்தப்புறம் ஒன்றாவே சாப்பிட்லான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க வெளியில் வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 4 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஆட்லினுக்கு மட்டும் முட்டையை பொரித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நானுமே சாப்பிட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா ஆட்லினுக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் உட்காந்து அவள் வந்து விளையாடிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் அவளை தூங்க வச்சுட்டேன். அவள் வந்து காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறமா டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு ஒரு தூக்கம் தூங்குவாள். அப்போ வந்து ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் கிட்ட நல்லா தூங்கிடுவா. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சானா திரும்ப லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு ஒரு 1/2 hour இல்லைனா 1 hour வந்து தூங்குவாள். ஸோ அவளையுமே தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு சாரீ வந்து ப்ளீட் எடுத்து வைக்க வேண்டியிருந்தது. வாரம் சர்ச்சுக்கு போகும்போது சாரீ கட்டிட்டு போகணுன்னு நினப்பேன். ஏன்னா வாங்கி வச்ச சாரீ எல்லாமே சும்மா தான் இருக்குது. ஸோ அதை கட்டிட்டு போகணுன்னு நினப்பேன். ஆனால் வந்து முந்தின நாளே ப்ளீட்டிங்ஸ் எடுத்து வைக்காததுனால காலையில் எழுந்திரிச்சதும் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால கட்டிட்டு போகிறதே இல்லை. ஸோ இன்றைக்கி எப்படியாச்சும் ஒரு சாரீ வந்து ப்ளீட்டிங்ஸ் எடுத்து வச்சிடணும்னு அதை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பட்டு சாரீ எல்லாத்தையுமே ப்ளீட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி மட்டும் வச்சுட்டோன்னா போதும். கட்டும்போது 10 நிமிஷத்தில் எடுத்து கட்டிடலாம். இந்த சாரீ வந்து லாஸ்ட் கிறிஸ்மஸ்க்கு எடுத்தது. ஆனால் அந்த ஒரு நாள் கட்டிட்டு அதுக்கப்புறம் கட்டவே இல்லை. இந்த மாதிரி நிறைய சாரீஸ் இருக்குது. முக்கியமாக சாரீ கட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசனும் என்னென்னா ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா ரொம்ப வெயிட் போட்டது. அந்த ப்ளவுஸ் எல்லாத்தையுமே பிரித்து விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் இந்த வெயிட்கே நம்ம அடாப்ட் ஆயிடுவோம். ஸோ கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் கட்டிக்கலான்னு அப்படியே வச்சது. ஆனால் இந்த சாரீக்கு எல்லாமே இப்போ ரீசெண்டாக தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணது. அதனால் இதை மட்டும் கட்டிக்கலான்ட்டு அதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். இது எல்லாத்தையுமே முடித்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நானும் போய் தூங்கிட்டேன். ஒரு 1/2 hour தூங்கினதுக்கப்புறமா எழுந்திரிச்சு வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனில் இருந்த பாத்திரம் எல்லாத்தையும் கழுகி வச்சுட்டு கிச்சனையுமே க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ண வேண்டிய இருந்தது. அது எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நாங்கள் குளிச்சிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு பிளான் போய்கிட்டு இருந்ததுல கிறிஸ்மஸ் ஷாப்பிங் போகலாமா வேணாமா இன்றைக்கி அப்படின்ட்டு. கிளைமேட்டுமே கொஞ்சம் நல்லா இருந்தது. மழை வர்ற மாதிரி இல்லை, வெயில் அடிச்சுட்டு தான் இருந்தது ஈவினிங் வரைக்கும். அதனால் ஓகே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா தான் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் இருந்து வந்தாங்க. வந்ததுக்கப்புறமா எல்லாருமே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஷாப்பிங் போகிறதுக்காக கிளம்பிட்டோம். கிளம்பும்போது நிறைய பிளான் பண்ணிட்டு தான் கிளம்புனோம். இந்த அமௌண்ட்டுக்குள்ளே இன்றைக்கி ஷாப்பிங்கை வந்து முடிச்சுக்கணும். அண்ட் ஷாப்பிங் முடித்ததுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து தான் டின்னர் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்ணும். இப்படிலாம் நினச்சிட்டு தான் கிளம்புனோம். ஆனால் இப்போ கடைக்கு போயாச்சுன்னா எப்படி டைம் போகுதுன்னே தெரியலை. டைம் போகிறதும் தெரியலை, அமௌண்ட் போகிறதும் தெரியலை. ஏதாச்சும் பிடிச்சிருந்ததுன்னா அதை எடுக்கணும்னு தான் தோணுது. நாங்கள்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா ஆட்லினுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. அவளுக்கு தேவையான டைப்பர், அப்புறம் ஸ்பேர் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறமா வந்து அவளுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு வீட்டில் இருந்து கிளம்பவே கிட்டத்தட்ட 6:30 ஆயிடுச்சு. இன்றைக்கி வீக்கெண்டுங்கிறதுனாலையும் கிறிஸ்மஸ் பக்கத்தில் வர்றதுனாலையும் கடையில் நல்லா கூட்டம் இருந்தது. கடைக்கு போனது தான் எதை எடுக்க எதை வைக்கனே தெரியலை. ஒன்றா பார்த்துக்கிட்டே இருந்தோம். வழக்கம் போல் இந்த டைமே நாங்கள் போட்ட பிளான் எல்லாம் ஃபெயிலியர் தான் ஆச்சுது. நாங்கள் நினச்ச அமௌண்ட்டை விட அதிகமாக தான் ஷாப் பண்ணியிருந்தோம். அண்ட் கடையை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோன்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நாங்களே கடையை விட்டு வெளியில் வந்தோம். வரவும் எனக்கு நல்லா பசி ஆகிருச்சு. இதுக்கு மேலே என்னால் வீட்டில் போய் குக் பண்ண முடியாது, டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு கடையாக போய் பார்த்து ஹெவியாக பிரியாணி நைட்டு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. இப்படி தான் அன்னையோட டே எங்களுக்கு போச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.